வணக்கம். மணப்பாறை. இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் முறுக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா வரப்போற தேர்தல மனசுல வச்சு பாட்டா இந்த தொகுதியோட உண்மையான முகம் என்ன? நாம வெளியில இருந்து பார்க்கற மணப்பாறைக்கும் அங்க வாழ்ற மக்கள் தினமும் சந்திக்கிற நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. வாங்க, அந்த உண்மை கதைய நாம சேர்ந்து அலசி பார்க்கலாம். ஆமா, மணப்பாறையோட உண்மை கதை என்ன? முறுக்கு மாட்டுச்சந்தைன்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அதையும் தாண்டி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கிற சில நிஜமான கதைகள் இருக்கு. தேர்தல் வரும் போகும், வாக்குறுதிகள் பிறக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த நிஜ கதை என்ன, அதை தான் நாம பார்க்க போறோம். இந்த உண்மை கதை ஒரு 5 ஆறாத காயங்கள்ல இருந்து தான் தொடங்குது. இது வெறும் பிரச்சனைகள்னு சொல்லிட முடியாது. அந்த தொகுதி மக்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற வலி. ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, ஒரு முழு சமுதாயத்தையே பாதிக்கிற 5 பெரிய காயங்கள். சரி, முதல்ல வெளிப்படையான காயங்கள். அதாவது மணப்பாறை மக்கள் தினமும் கண்ணால பார்க்கற அனுபவிக்கிற பிரச்சனைகள். இது வெறும் லிஸ்ட் இல்ல, இது அவங்களோட அன்றாட போராட்டங்கள். முதல் காயம், வெள்ளம் சூழ்ந்த சுரங்கப்பாதைகள். நீங்க மணப்பாறை திருச்சி இல்லனா மணப்பாறை திண்டுக்கல் ரோட்ல போனீங்கன்னா 2 ரயில்வே சுரங்கப்பாதைகளை கடந்து போகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா அதை கடக்கவே முடியாது. 2013ல இருந்து மழை பெஞ்சாலும் சரி பேயலனாலும் சரி எப்பவும் அதுல தண்ணி தான் நிக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷமா இதுதான் நிலைமை. இங்க பாருங்க, 2013ல ஒன்னு 2015ல இன்னொன்னு 2 சுரங்கப்பாதையும் கட்டி முடிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிலைமை என்ன? தெற்கு ரயில்வேயும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் நீயா நானான்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகளோட ஈகோ சண்டையில தினமும் கஷ்டப்படுறது யாரு? மக்கள் தான். இது அப்பட்டமான ஒரு நிர்வாக குளறுபடி. 2வது காயம், இது ரொம்பவே அபாயகரமானது. மஞ்சம்பட்டி கிட்ட இருக்கிற திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நேஷனல் ஹைவேல ரோட கிராஸ் பண்ண ஒரு இடம் இல்ல, ஒரு தடுப்பு இல்ல, ராத்திரியில வெளிச்சத்துக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்? வண்டிங்க எல்லாம் புயல் வேகத்துல பறக்குது, மக்கள் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தான் ரோட கடக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அலட்சியத்தோட விளைவு என்ன தெரியுமா? 13. ஆமா, வெறும் 13 வயசுல ஒரு ஸ்கூல் பையன் இந்த ரோட்ல தான் உயிரை விட்டுருக்கான். பல வருஷமா அதிகாரிகள் காதல வாங்காத ஒரு பிரச்சனைக்கு ஒரு சின்ன பையனோட உயிர் விளையா போயிருக்கு. இது வெறும் விபத்துன்னு சொல்லிட முடியாது. இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு படுகொலை. அடுத்த காயம் 3வது, வரி எதிர்ச்சி. இது நேரடியா மக்களோட பாக்கெட்டை பதம் பார்க்குற விஷயம். 2022ல இருந்து திடீர்னு வீட்டு வரி, கடை வரின்னு எல்லாத்தையும் தாறுமாறா ஏத்திட்டாங்க. இதனால சாதாரணமா குடியிருக்கிறவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்னதா தொழில் பண்றவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். குப்பை அள்ளுறதுக்காக வாங்குற கட்டணம், அதாவது சாலிட் வேஸ்ட் யூசர் சார்ஜ், வருஷத்துக்கு 150 ரூபாயா இருந்தது. இப்போ 1500 ரூபா. அடேங்கப்பா, 10 மடங்கு அதிகம். இது என்ன கணக்கு? இந்த உயர்வு நியாயம்தானா? இதுதான் எல்லா மக்களோட மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள். இப்போ 4வது மற்றும் 5வது காயங்கள், வறண்ட குளங்களும் மறைக்கப்பட்ட சில காயங்களும். இது ரோடு வரி மாதிரி வெளிப்படையா தெரியாது, ஆனா மக்களின் வாழ்வாதாரத்தையும் அரசாங்கம் மேல இருக்கிற நம்பிக்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. விவசாயத்துக்கு உயிர் நாடியான குளங்கள் பேப்பர்ல மட்டும்தான் தூர்வாரப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. சரித்திர புகழ் வாய்ந்த மாட்டுச்சந்தையில அரசியல் செல்வாக்குள்ள கான்ட்ராக்டர்கள் அதிகமா கட்டணம் வசூலிச்சு சுரண்டுறாங்க. மாவட்ட தலைமை மருத்துவமனையில ஒரு எம்ஆர்ஐ இல்லைனா சிடி ஸ்கேன் எடுக்கணும்னா கூட வசதி இல்ல. அதனால மக்கள் கடன் வாங்கி பிரைவேட்ல பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல வெளியூர்ல இருந்து வந்து வேலை பார்க்கறவங்க, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறாங்க. இது வெறும் நிர்வாக கோளாறு இல்ல, மக்களோட அடிப்படை உரிமைகள் மேல நடத்தப்படுற தாக்குதல். அடுத்து நம்ம பார்க்க போறது புவிசார் குறியீடு மாய. ஆமா, ஊரே கொண்டாடின ஒரு சாதனை எப்படி ஒரு ஆழமான பிரச்சனையை மறைக்குதுன்னு பார்க்கலாம். மணப்பாறை முறுக்குக்கு 2023ல ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடு கிடைச்சது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இதோட பலன் யாருக்கு போச்சு? இந்த முறுக்க உருவாக்குற 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா நடுவுல இருக்கிற மிடில் மென், அதாவது இடைத்தரகர்கள் தான் மொத்த லாபத்தையும் அள்ளிட்டு போறாங்க. ஏன்? ஏன்னா இவங்கள ஒன்னு சேர்க்க ஒரு கூட்டுறவு சங்கம் இல்ல, அங்கீகாரம் இருக்கு, ஆனா பலன் இல்ல. இதுதான் நிஜம். ஓகே, இப்ப நாம நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை பத்தி பார்ப்போம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு மக்கள் என்ன காரணம்னு நினைக்கிறாங்க, ஆனா உண்மையான காரணம் என்னவா இருக்கு? வாங்க பார்க்கலாம். முதல்ல சொத்து வரி உயர்வு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லோக்கல் எம்எல்ஏவும் தான் பணத்தாசையில வரியை ஏத்திட்டாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, இது சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷனோட ஒரு கட்டாய ரூல். மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வரணும்னா இங்க வரியை ஏத்தியே ஆகணும்னு ஒரு கண்டிஷன். சோ இது உள்ளூர்ல எடுத்த முடிவில்ல, இது ஒரு தேசிய கொள்கையோட வெளிப்பாடு.
அடுத்து அந்த சுரங்கப்பாதை பிரச்சனை. மக்கள் என்ன நம்புறாங்கன்னா உள்ளூர் எம்எல்ஏ இதை சுத்தமா கண்டுக்கவே இல்லைன்னு. ஆனா உண்மை என்னன்னா இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். சதர்ன் ரயில்வேஸும் ஸ்டேட் ஹைவேஸும் இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை காட்டிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் கோளாறுக்கு 2 டிபார்ட்மெண்ட்டும் பொறுப்பேற்க மறுக்குது. ஆமா, எம்எல்ஏ இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஆனா இது ஒரு தனிப்பட்ட நபரோட தப்பை விட 2 பெரிய அரசு அமைப்புங்களுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, காரணங்களும் இருக்கு. அப்ப மக்கள் என்னதான் கேக்குறாங்க? அவங்களோட கோரிக்கைகள் என்ன? வாங்க அத தெளிவா பார்க்கலாம். மக்களோட கோரிக்கைகள் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். அந்த சுரங்கப்பாதைகள்ல நிரந்தரமா தண்ணிய வெளியேத்த சிஸ்டம் போடுங்க. முறுக்கு சேரவங்களுக்கு அரசாங்கமே ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிச்சு கொடுங்க. மஞ்சம்பட்டி ஹைவேல பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்துங்க. ஏரி குளங்களை உண்மையா தூர்வாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் வைங்க. அப்புறம் நல்ல குடித நீர் கொடுங்க. இதுல எதுவுமே பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல, எல்லாமே அத்தியாவசிய தேவைகள். மக்கள் ரொம்ப பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க சொல்றது இதுதான்: ஒரு மிஷன் வந்தா எங்களுக்கு நம்பிக்கை வரும், ஒரு அரசாணை வந்தா மாற்றம் வரும். சிம்பிள். அந்த சுரங்கப்பாதையில தண்ணியை வெளியேத்த ஒரு மோட்டார் மிஷின் வந்து நின்னா போதும், அரசாங்கம் வேலை செய்யுதுன்னு நம்பிக்கை வரும். முறுக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டா போதும், மாற்றம் வரும் நம்புவாங்க. செயல் தான் முக்கியம், வார்த்தைகள் இல்ல. சரி, இப்போ உங்க கையில தான் எல்லாம் இருக்கு. உங்க குரல், உங்க கருவிகள். இந்த தகவல்களை வச்சு எப்படி ஒரு சரியான முடிவை எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக இல்ல, ஒரு ஓட்டரா உங்க சக்தி என்னன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்ததான். ஒரு அறிவார்ந்த வாக்காளரா இருக்க 3 ஸ்டெப் தான். நம்பர் 1, electoralsearch.eci.gov.inல போய் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நம்பர் 2, affidavit.eci.gov.inல உங்க தொகுதியில நிக்கிற வேட்பாளரோட சொத்து விவரம், கிரிமினல் ரெக்கார்ட் எல்லாத்தையும் பாருங்க. நம்பர் 3, யாராவது ஓட்டுக்கு காசு கொடுத்தாலோ இல்ல வேற ஏதாவது தப்பு நடந்தாலோ உடனே சி-விஜில் ஆப் மூலமா புகார் கொடுங்க. இந்த 3ம் உங்க கையில இருக்கிற சக்தி. தேர்தல் தேதி ஏப்ரல் 23, 2026. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க போட போற ஓட்டு வெறும் ஒரு கட்சிக்கு போடுற ஓட்டு இல்ல. நாம இவ்ளோ நேரம் பேசின பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு கொண்டு வருவாங்கன்னு நீங்க எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு. இப்போ பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜத்தை நீங்க பார்த்தாச்சு. அப்போ மணப்பாறையோட இந்த காயங்களை ஆத்துறதுக்கு ஒரு நம்பகமான திட்டம் யாரிடம் இருக்கு? இந்த கேள்விக்கு நீங்க கண்டுபிடிக்கிற பதில் தான் உங்க ஓட்டா இருக்கணும். அது மணப்பாறையோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும்.